அந்த அளவு சேட்டை நம்ம ஆளு ரொம்ப படுத்துவாங்க. அதுல ஒரு கருத்து இருக்குங்க ஜோதிடத்துல, அஸ்ரகுரு அணி லக்னங்கள்னு பிரிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இவங்கெல்லாம் ஒரு டீம். அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் வந்து ஆகோ ஓஹோ சூப்பர் நல்லா இருப்பார், அவருடைய தசை வந்தால் ஒரு யோகமாக இருக்கும், அதுவும் நல்லா இருந்தால் சுக்கிரன் நல்ல அமைப்புகளில் இருந்தால் இந்த லக்னங்களுக்கெல்லாம் யோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. மீனம், தனுசு, மேஷம், விருச்சகம், கடகம், சிம்மம் இதுக்கெல்லாம் சுக்கிரன் கொஞ்சம் ஆகாதவரியாக கொஞ்சம் அளந்து தான் கொடுப்பாரு, இந்த லக்னத்துக்கெல்லாம் கெடுத்து விட்டுருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனால் இதில் ஒரு 2 ட்ரிக் என்ன இருக்குன்னா, சுக்கிரதசை உங்களுக்கு யோகமாக அமையட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி லக்னம் அமையட்டும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதற்கு அடுத்து வரக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய் பெரும்பான்மையான காலங்களை பாருங்களேன். சூரிய தசை ஒரு 6 வருஷம், சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், படிப்பு, திருமணம், எதிர்காலம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இந்த 3 திசைகள் வரும்போது இந்த 3 திசைகளுக்கும் யோகமான லக்னமாக அமைந்தால் மட்டுமே சிறப்பு. சுக்கிரதசைக்கு மட்டும் ஒரு லக்னம் சாதகமா அமைஞ்சிருச்சு, எவ்வளவு வருஷம் வாழ்ந்துட போறோம்? ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருக்குமா? அதுக்கப்புறம் முக்கியமான காலகட்டங்களில் வரும்போது அந்த தசாபலன்கள் கொஞ்சம் சிரமங்களே கொடுக்கும். என்கிட்ட கூட இப்போ டெலிவரிக்கு வந்து நேரம் குறித்து கொடுக்கும்போது, இப்போல்லாம் ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, டாக்டர் வந்து நல்ல நேரம் பார்த்து குறிச்சிட்டு வாங்கன்னு சொன்னால் அந்த லக்கணம் எங்களுக்கு சாதகமாக அமையணும்னு கேட்கக்கூடிய தெளிவாக வர்றாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கூட இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் அமையும், எல்லா சூழ்நிலையும் அமையும். அந்த லக்கணத்தில் குழந்தை என்பது ஜனனம் எடுக்கும். ஆக இவங்களுக்கு வந்து மேக்சிமம் சுக்கிரதிசை ஓரளவு சின்ன வயசுலேயே கடந்து போகிறதுனால அதை ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஃபேமிலி சில சிரமங்களை பட்டாலும் கூட சுக்கிரதிசைக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய மகாதிசை நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.